ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம கடந்து ஒரு 4-5 வீடியோஸில் 4 ஷார்ட்ஸில் வந்து என்ன பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, நம்ம வந்து ஒரு நார்மல் கோட் இருக்குது. அந்த கோடை வந்து நம்ம எஃபிஷியண்டாக பைத்தானிக் வேலை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லாஸ்ட் ஒரு கொஞ்சம் வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். அதே நோட்லாக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் தெரியறது வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து ஒன்றா பிரிண்ட் பண்ணுறோம். தட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் நம்மளோட ரிக்வயர்மெண்ட் என்னென்னா, அந்த நேம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம்ல, அது கூடவே வந்து அந்த கவுண்ட்டும் வந்து எனக்கு வரணும். ஓகே, 1 2 3 அப்படின்னு வரணும். ஸோ இதை நான் ரன் பண்ணாக்க இது எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, 1 அலைஸ் 2 பாவ் 3 சாரின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம், அந்த வேரியபிள் அசைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஓகே, பட் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு எஃபிஷியனான ஒரு மெத்தட் உண்டு. ஓகே, நீங்கள் வந்து எனியூமரேட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, எனியூமரேட் ஃபங்க்ஷன். ஓகே, நான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி யூஸ் பண்ண காட்டி தரேன். எனியூமரேட் வந்து ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன். ஓகே, அது வந்து என்ன எதிர்பார்க்குதுன்னா ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆட்டு ஒரு இட்டரபிள் எதிர்பார்க்குது. நீங்கள் ஒரு இட்டரபிளை வந்து பிரிண்ட் போட்டிங்கன்னாக்கா போட்டுட்டு let me just comment out this for loop பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து enumerate object at some address location இருக்குன்னு வருது. இது ஏன் வந்து எப்படி வருதுன்னா, enumerate is a generator. ஓகே, அதனால எப்படி வருது, அது என்னப்பா ஜென்ரேட்டர் அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு செப்பரேட் வீடியோ தான் போடணும் கைஸ், பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். பட் ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்து லேசி இவாலுவேட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரே ஐடியா வந்து இவாலுவேட் பண்ணாமல் ஒன்றா இவாலுவேட் பண்ணும். ஐ நோ இட் டசன்ட் மேக் சென்ஸ், பட் நான் இதுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது வந்து இட் வில் கிவ் யூ அ ஜென்ரேட்டர். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ வரணும்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து வரும். லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் தி பிராக்கெட்ஸ். ஓகே, லிஸ்ட் ஆஃப் டப்பிள்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த வேல்யூ வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபார் லூப் வந்து நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு டப்பிள் இருக்குன்னா அந்த டப்பிளை வந்து அன்பேக் பண்ணலாம் நமக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டி இஸ் ஈக்குவல் டு 1, 2 இருக்குதுன்னா எனக்கு வந்து இந்த செகண்ட் ஐட்டம் மட்டும் வேணும்னா எனக்கு என்ன பண்ணலாம்னா ஏ பி இஸ் ஈக்குவல் டு டீன்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து அந்த பிரிண்ட் பின்னு கொடுத்தோம்னா இது ரெண்டு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த செகண்ட் ஐட்டம் மட்டும் செப்பரேட் எடுத்துச்சுன்னா ஓகே, இதுக்கு டப்பிள் அன்பேக்கிங். இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸை நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் ஒன்றா எடுக்கலாம். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. இங்கேயும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த எனிமரேட் லிஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து இண்டெக்ஸும் அந்த வேல்யூ வந்துச்சு கரெக்டாக. ஸோ அந்த வேல்யூ வந்து அன்பேக் பண்ணணும்னா நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இதே இங்கே பண்ணல கீழே அதே இது மேலேயும் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ், செகண்ட் ஒன் வந்து நேம். அதை எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் இதில் இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஃபார் லூப்புக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பண்ண ஃபார் லூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 1 வந்துச்சு. ஸோ நமக்கு அப்படி வரணும்னா ஐ திங்க் இதில் வந்து ஒரு ஆப்ஷனல் பாராமீட்டர் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் வந்து 1 செட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு 1 வந்துடும். அது என்ன ஆப்ஷன் பாராமீட்டர்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து 1 ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட் வந்து 0. ஓகே, அதனால தான் வந்து நமக்கு வந்து 0 வந்துச்சு. ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஷார்ட் வீடியோ எடுத்துட்டேன், பட் இட்ஸ் டேக்கிங் ஸோ லாங் கைஸ். ஒரு லாங் வீடியோஸ் மாறும் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் போஸ்டிங் ஷார்ட் வீடியோஸ் பிகாஸ் எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் என்ன பண்ணுறது கைஸ், நான் லாங் வீடியோஸ் பண்ணலாம் தான் இருக்கேன், பட் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லையே. யார் பார்க்கு, அது வரைக்கும் இது போட்டு தான் ஆகணும். எனிவேஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதோட சூப்பரான வீடியோஸ் வரப்போகுது ஃபியூச்சரில். பை கைஸ்.